வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். இன்னைக்கு நம்ம டீன் கிச்சன் வந்துருக்கோங்க தானியா. தானியா, உங்களை போய் சொல்லுங்க பார்ப்போம். என் பேர் தானியா. நான் துபாயிலேருந்து வரேன். 7th படிக்கிறேன். எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். பட் நான் பேக்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு இந்தியன் ஃபுட் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்ன மாதிரி சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் தானியா? எனக்கு ஹோம் ஃபுட் தான் பிடிக்கும். ஹோம் ஃபுட்லனா யூ லைக் நான் வெஜிடேரியன்? யா. எந்த மாதிரி நான் வெஜிடேரியன் பிடிக்கும்? ஃபிஷ். யூ கம் ஃப்ரம் துபாய்? யூ ஸ்டேயிங் இன் துபாய்? எஸ். அப்படியா? அங்கே தான் படிக்கிறீங்களோ? ஆமாம். ஸோ யூ கம் ஆன் ஹாலிடே? எஸ். வெரி குட். தானியா குட்டி இஸ் கம் ஆல் தி வே ஃப்ரம் துபாய். நம்ம ஜெயா டிவிக்கு வந்திருக்காங்க, டீன் கிச்சனில் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாட்டுப்புற மீன் குழம்பு. ஸோ அந்த நாட்டுப்புற மீன் குழம்பு தான் சொல்லி தரப்போகிறோம். நல்ல ஒரு இட்லியோடையோ தோசையோடையோ அதே மாதிரி பொங்கலோட சாப்பிடும்போது இந்த ஃபிஷ் கறி சூப்பராக இருக்கும். நம்ம கிச்சனில் போய் செய்யலாமா? வாங்க தனியா. இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் தானியாவுக்கு சொல்லி தரப்போகிற டிஷ் நாட்டுப்புற மீன் குழம்பு. அந்த நாட்டுப்புற மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நாட்டுப்புற மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மீன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, காஞ்ச மிளகாய் 2 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், தக்காளி பழம் 2 காய், பச்சை மிளகாய் 3 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சங்காய் அளவு. நாட்டுப்புற மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வந்து தாளிக்கணும். வெங்காயத்தை தக்காளி பட்டு வெங்காயத்தை வந்து தக்காளி பட்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு மீனை போட்டு வைக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் புளி தண்ணி மீன் முக்காப்பாக அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் சாதாரணமாக நாடு சட்டியில் செய்வாங்க. நம்மளும் சட்டி தான் செய்வோம். குட்டி அடுப்பு செய்வோம். இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்காது, ஊற்றி பக்கத்தில் இருக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு அப்படின்னா கலக்கலாம். ஒரு நல்ல பழைய சாப்பிட்டு இல்லை நல்ல சூடு சாப்பிட்டு மீன் ஏதாவது ஒரு வெண்பொங்கலோடு சாப்பிட்டு இன்றைக்கி தானியம் பற்றி ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவங்க ஸ்டடீஸ் அதே அளவுக்கு சமையல் கண்டிப்பாக இருப்பாங்க. தானியம் நாட்டுப்புற மீன் குழம்பு செய்யறாங்க. நம்ம பார்ப்போம். தனியா என்னோட பதட்டம் இல்லாமல் கொள்ளமாக செய்யலாம். ஓகே, எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு உங்களுக்கு இது மெட்டீரியல் தெரியுமா? கடுகு, காஞ்ச மிளகாய் தெரியுமா? அப்படியா? இப்போ எண்ணெய் காஞ்சி கடுகு எடுத்து வெள்ளம் அப்படியே வெரி குட். காஞ்சி மிளகாய் சாம்பார் சூப்பர். கிள்ளுங்க, ஒரு கிள்ளி போடுங்க. சூப்பராக வெரி குட். ஓகே, வெந்தயம் எடுங்க.
அவைக்கோங்க. Pepper, the soy sauce, and sometimes நம்ம ஸ்பெஷலாக பண்ணோன்னு தோணுச்சுன்னா கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது போட்டு அவனில் போட்டு எடுத்துவேன். ஓ, வீட்டில் வந்து நீங்கள் சமைப்பீங்க சம்டைம்ஸ்? ஆமாம், அம்மாவும் அப்பாவும் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் டின்னர் பண்ணுவேன். டின்னர் நீங்களே பண்ணுவீங்களா? இது மாதிரி ஃபிஷ், கிரில் ஃபிஷ் மாதிரி பண்ணுவீங்களா? ஆமாம். அப்படியா? லவ்லிடா. ஓகே, குட். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்படியே வச்சுட்டு தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க பார்ப்போம். 2 கை பிழிஞ்ச மாதிரி போடுங்க பார்ப்போம். பிழிஞ்ச மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி போடுங்க. சூப்பராக. இன்னும் ஒரே கை போடுங்க அதே மாதிரி. சூப்பராக சொல்லலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். அதாவது வெங்காயமும் தக்காளியும் அதில் ஒரு தொக்கு மாதிரி எடுத்துவாங்க பார்ப்போம். அது மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க 2 உடச்சி போடுங்க பார்ப்போம் அப்படியே. ஓகே, வெரி குட், வெரி குட். நல்லா வதக்கிங்களா? நல்லா வதக்கிங்க. வெரி குட்ரா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்லா வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் விடுங்க. போடுங்க மிளகாத்தூள். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போடுங்க. வெரி குட். மஞ்சத்தூள் விடுங்க. போடுங்க. போதும் 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 போதும். தனியாத்தூள் விடுங்க. போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிங்க. போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். லவ்லிடா. சூப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்கள் சமையலில்? நீங்கள் செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறீங்களா நீங்கள்? யூ லைக் இட், ரைட்? எஸ். That's lovelyடா. Okay, now what you do? Take the fish. பாதி இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோமா. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அதில். வெரி குட், வெரி குட். இன்னும் கொஞ்சம் விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. பொள்ளமாக கோவப்படாமல் மிக்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா கோவப்படாமல் சைட்லேருந்து எடுத்துக்கோங்க மீனை. வெரி குட். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் வேகட்டும். அடுப்பு அணைச்சிறேன் நான். ஒரு போல் எடுத்துக்கோங்க, கிளாஸ் போல் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு மீன் கறி. நல்லா வந்திருக்கு. உங்களை மாதிரி அழகாக மீன் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி டான்ஸும் அழகாக ஆடினீங்கடா. இங்கே வச்சுக்க, மேலே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒருத்தங்க அதில் ஒன்றும் மீன் உடைக்காமல் அவசரப்படாம மாட்டீங்கடா. வா, கொஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சமாக. சூப்பர். வாவ், கிராமத்து மீன் குழம்பு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை காய்ச்சிட்டு, வெங்காயத்தை தக்காளி பழத்தை வச்சுட்டு
நல்லா அதில் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு மீனையும் போட்டு நல்லா பரட்டிட்டு புளி தண்ணியை விட்டாங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் விட்டாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூளை மேலே போட போகிறோம். மிளகுத்தூள் எடுத்துக்கோமா. மிளகுத்தூள் மேலே சூப்பர்ரா. வா. ஸோ மிளகுத்தூளை தூவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலோட வா விட் வில் பி ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு கலக்கலா நம்ம தானியா ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா தானியா? வாங்க போகலாம். தானியா கலக்கலான ஒரு ஃபிஷ் கறி, நாட்டுப்புற மீன் குழம்பு ஒரு செம்ம கலக்கலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குது. அதை அப்படியே டேஸ்ட் பண்ண தோணுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தானியா, வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தானியா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. பட் தென் இது நீங்கள் பண்ண நீங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டுருந்தீங்க. ஸோ கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு என்னுடைய கான்ஃபிடென்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களை மாதிரி ஒரு ஷெஃப் கூட இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு. எப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் ஆஃப் ஷெஃபாக ஒரு culinary காலேஜில் ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. மை ப்ரேஸ் ஃபார் தட். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஷெஃபாக வரணும். தேங்க்யூ. பெரிய ஷெஃபாக வரணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சௌபாகியம் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்கு. சின்ஸ் யூ மேட் இட், யூ காட் a stylish dish. வெரி குட். ஸோ தானியாவுக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்குது. ஸ்பைஸியாக இருந்தாலும் எனக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும். ஸோ அது வந்து நல்லா மீன் குழம்பு சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனில் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக செஞ்சாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக செஞ்சாங்க. அவங்க டான்ஸ் வாஸ் சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம டீன் கிச்சனில் நிறைய வித்தியாசமான டீனேஜர்ஸ் வெளியூரில் வந்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வேறு டீனில் போவோம். டில் தென் ஸ்டே டியூன்ட்.